படம் 9 அவதானியுங்கள். முன்னாள் குறுக்கு வீதிகள். பாருங்கள், பிளஸ் சக அடையாளம் போட்ட ஒரு இடம் மாதிரி தெரிஞ்சால் அது இந்த அர்த்தம் 9வது படத்தில் பாருங்கள் முன்னால் குறுக்கு வீதிகள் வருகின்றது என்பதை அறிந்து கொள்ள முடியும். 10வதை பாருங்கள். முதலாவது பக்க வீதியை இடப்பக்கமாக கொண்டு அடுத்தடுத்து வரும் சந்தி. பாருங்கள், முதலாவது பக்க வீதியை இடப்பக்கமாக கொண்டு அடுத்தடுத்து வரும் சந்தி என்னன்னு சொன்னால், முதலாவது பாருங்க பக்க வீதி ஒன்று வருது, அடுத்த சந்தி அடுத்தடுத்து ரெண்டு சந்தி வருகிறது. முதலாவது பக்க வீதி இடது பக்கமாக கொண்டு ஒரு சந்தியும் அடுத்ததாகவும் வருது, அடுத்தடுத்து ரெண்டு சந்தி வருகிறது. ஆனால் முதலாவது இடப்பக்கமாகத்தான் அந்த சந்தி வருகிறது என்பதை காட்டுது. படம் 11 பாருங்கள். வை 3 வீதிகளின் சந்தி முன்னால். வை என்ற குறியீடு இருந்தால் வை என்று சொன்னால் 3 சந்திகள் முன்னால் வரப்போகிறது என்பதை இந்த படம் உணர்த்துகிறது. படம் 12வது குறியீட்டை அவதானியுங்கள். இடமிருந்து வரும் வாகனம் முன்னால் இணைகிறது. பாருங்க, ஒரு கவர் மாதிரி ஒரு நேரம் நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க, இடமிருந்து ஒரு வீதி ஒன்று இணைய போகிறது, ஒரு வாகனம் ஒன்று இதால முன்னால வரப்போகிறது என்பதை குறித்து காட்டுவதற்காக இந்த படம் வரும். பாருங்கள், படம் 13 அவதானியுங்கள். வலமிருந்து வாகனம் முன்னால் இணைகிறது. பாருங்கள், இந்த நேர் வீதியில வலப்பக்கமாக ஒரு வாகனம் இதுல முன்னால இணைய போகிறது என்பதை இந்த படம் உங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றது. அடுத்ததை பாருங்கள். டீ சந்தி. டீ சந்தி முன்னால். டீ சந்தி முன்னால் என்பதை காட்டுறது. டீ வடிவிலான சந்தி ஒன்றை எதிர்கொள்ள போகிறோம் என்பதை இந்த டீ சந்தி என்ற படம் உணர்த்துகிறது. அடுத்த படத்தை பாருங்கள். முன்னால் நிறுத்தவும். இப்படியான ஒரு சிவப்பு கலர் படம் இருந்தால் நீங்கள் அதில் கொண்ட அந்த குறியீட்டின் அடையாளம் முன்னால் நிறுத்தவும். அடுத்தது பாருங்கள். முன்னால் சுற்று வளைவு. முன்னால் சுற்று வளைவு 16வது படம் எதை காட்டுகிறது? முன்னால் சுற்று வளைவு, ரவுண்ட் அபவுட் சொல்லுவோம், ரவுண்ட் அபவுட். அடுத்ததை பாருங்கள். முன்னால் ஒளி சமிக்ஞைகள். என்ன ஒளி சமிக்கைகள்? அங்க சிக்னல் லைட் வரப்போகுது என்பதை அடையாளம் காட்டுவதற்கான குறியீடு.